ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இன்லைன் கண்டென்ட்டை பிளாக் கண்டென்ட் இன்லைன் ஆகும் கொடுக்குறதுன்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபாண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபாண்ட் எப்படி இருக்குது, ஃபாண்ட்டை நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு H1 டேக் ஒன்று வைக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. சான்ஸ் செரிஃப், டைம்ஸ் நியூ ரோமன், நம்ம எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஹெட்டிங் வந்து திஸ் இஸ் அ செஷன் ஆன் ஃபாண்ட் டைப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு பி டேக் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஒரு லாரம் டிஃபால்ட் கண்டென்ட் ஒன்று கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இப்போது ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு ஹெடர் டேக் இருக்குது அண்ட் ஒரு டிஃபால்ட் கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஹெச் ஸ்மால் கொடுத்துக்கலாமா? சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு சில ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ 3 மேஜர் டைப் என்ன அப்படின்னா, வெப் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பை டிஃபால்ட் நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு. ஓகே, இன்னொரு செட் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம் வெளியே வந்து. ஸோ ஏதாவது இப்போ என்ன சொல்ல, ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த வெப் ஃபாண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போதே பை டிஃபால்ட்டாக வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் H1க்கு வந்து ஒரு CSS எழுதுகிறேன். ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இந்த கொரியர் நியூ, ஃப்ராங்க்லின், லுசிடியா, ஸோ இது அந்த டைம்ஸ் நியூ ரோமன் இதெல்லாம் வந்து டிஃபால்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த ஃபாண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் நமக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்குறேன்னு வைக்கலாம். இப்போ இதை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இதோட டைப் வந்து டக்குன்னு டைம்ஸ் நியூ ரோமனாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இது பாருங்கள், அந்த ஃபாண்ட்டோட சின்ன சேஞ்ச் ஒன்று இருக்கும் மைன்யூட்டாக. ஸோ இன்னும் வேறு ஏதாவது நான் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஏரியல் கொடுக்கலாமா? ஏரியல் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா அந்த ஃபாண்ட்டோட டைப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு இம்போர்ட்டோ எதுவுமே பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளோட மிஷினில் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த ஃபாண்ட் ஃபேமிலியெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஓகே, சரி, இப்போ எனக்கு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஃபேமிலிலாம் வேண்டாம், எனக்கு கஸ்டம் ஃபாண்ட் ஃபேமிலி வேணும். அதாவது நானாக எனக்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி வேறு வெப்சைட்டில் வந்து கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா, நேராக கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். கூகுள் போயிட்டு ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட்டே fonts.google.com தான். ஸோ இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் நிறைய வெப்சைட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஏகப்பட்டதா fonts.com, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல இருக்க google.com உடைய ஃபாண்ட்ஸ் தான். ஸோ நான் போய் ஃபாண்ட்ஸ் சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே போன உடனே நமக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன்னே, இந்த சீன் டாக்டைல் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டைல் தான் இருக்குது. இன்னும் சில ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட இதாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேக் வரேன், ஓப்பன் சான்ஸ். இந்த ஓப்பன் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டைப் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஓகே நான் இந்த ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கிறேன், நல்ல சாலிடாக இருக்கக்கூடிய ஸ்டைல். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து என்னோடய ஹெடர் டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கோடு லிங்க் கோடுக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு நான் என்னுடைய ஹெடரில் இதை ஆட் பண்ணி விட்டுக்குவேன். ஓகே, ஹெடரில் ஆட் பண்ணி விட்டுட்டு என்னோடய CSSல இங்கே பாருங்கள், இது ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஓப்பன் சான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட CSSல ஓப்பன் சான்ஸ் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு
இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா இதோட டைப் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் சான்ஸோட ஸ்டைலில் இது வந்திருக்கும். ஓகே, ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைல் வேண்டாம், வேறு ஸ்டைல் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேக் வரேன், எனக்கு வந்து இந்த ஸ்டைல் சீன் டைட்டில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா செலக்ட் திஸ் ஸ்டைல் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ எல்லா ஃபாண்ட் ஃபேமிலியும் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகே இங்கே போயிட்டு நான் இதை வந்து இந்த லிங்க்கை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். நம்ம கொடுத்த இந்த லிங்க்கை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு நம்ம செலக்ட் பண்ண எல்லா ஃபாண்ட்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் மொசாராட், ஸோ இந்த ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நம்ம index.cssல பேராகிராஃபில் நம்ம ஒன்று எழுதலாம். ஓகே, பீட்டருக்கு வந்து ஒரு ஸ்டைல் எழுதுகிறேன். ஓகே, சேவ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் அந்த பீட்டாக்குடைய கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதுவே நான் வேறு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே போய்ட்டு அதுக்கேற்ற ஃபாண்ட் ஃபேமிலி எடுத்துக்கிறேன், ஓப்பன் சர்வீஸ் கொடுக்குறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கண்டென்ட்டோட ஸ்டைல் வந்து இதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்மளுடைய வெப்சைட்டில் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா CDN சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, இதில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் வெப்சைட், அதாவது இன்ட்ராநெட் வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த சிஸ்டமுக்கு வந்து பப்ளிக்காக போய் இந்த லிங்க்கில் வந்து ஃபாண்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. அந்த மாதிரி இல்லாத டைமில் என்ன ஆகும், இந்த லிங்க் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ நமக்கு தேவையான ஃபாண்ட் வராது ரைட். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொபோட்டோ இருக்குது. ஸோ நான் வேறு ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் நான் எடுத்துக்கிறேன், ஃபெஸ்டிவ். ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை, டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபாண்ட் எடுத்துக்கலாமா? நோட்டோ சான்ஸ். ஓகே, இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதில் வந்து நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணி என்னுடைய ஃபைண்டரில் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபைண்டரில் இது வந்து வந்திருக்கும். ஸோ நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய ஃபைண்டரில் இருக்குது. ஸோ நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து வந்துடுச்சு. உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலர் வேணுமா, இட்டாலிக் வேணுமா, போல்டா, ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் எடுத்து அப்படியே நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வரேன். ஓகே, ஸோ வந்துட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நான் என்ன பண்ணுறேன் இந்த நோட்டோ சான்ஸை அப்படியே நான் வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே ட்ராக் பண்ணுறேன். ஆட் ஃபோல்டர் டெக்ஸ்ட் ஸ்பேஸ், எஸ். ஓகே, எஸ், சரியா? இப்போ அந்த நோட்டோ சான்ஸ்குள்ளே நமக்கு வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் நம்மளுடைய இந்த இதுக்கு நம்ம வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நோட்டோ சான்ஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நோட்டோ சான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டைலை வந்து நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லா ஃபாண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நான் வந்து இங்கே வந்து கால் பண்ணுறேன். ஓகே, அட் ஃபாண்ட் ஃபேஸ். ஓகே, ஃபாண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஃபேமிலிக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலிக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன்.
என்ன நேம் கொடுக்கலாம், நம்ம வந்தது நோட்டோ தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நோட்டோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? அடுத்தது வந்து யூஆர்எல் கொடுக்குறோம். சோர்ஸ்க்கு வந்து யூஆர்எல். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, நம்ம ஃபோல்டரில் நோட்டோ சான்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, ஃபைல் நேராக இல்லை, நோட்டோ சான்ஸ் ஓகே. நோட்டோ சான்ஸுக்கு உள்ள நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நோட்டோ சான்ஸ் ஹைஃபன் போல்ட், நோட்டோ சான்ஸ் ஹைஃபன் ரெகுலர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நோட்டோ சான்ஸ் ஹைஃபன் ரெகுலர் கொடுக்கலாம், regular.ttf. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம ஹெட்டருக்கு வந்து இந்த நோட்டோவை வந்து ஃபாண்ட் ஃபேமிலியாக கொடுக்கலாம், இல்லை பேராகிராஃப்க்கு நம்ம இந்த நோட்டோவை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் பேராகிராஃப் டேக்கு ஒரு CSS ஸ்டைல் எழுதுகிறேன். இங்கே வந்து பேராகிராஃபுக்கு ஒரு CSS ஸ்டைல் எழுதுகிறோம், ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், நோட்டோ அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இப்போ நோட்டோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் நோட்டோ இல்லை, நான் எனக்கு தேவையான நேம் கொடுத்துக்கிறேன், ஹாப்பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா அதோட ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து ஹாப்பி அப்படின்னு கொடுக்கணும். சேவ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து நம்ம இன்னும் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்கா, நார்மலா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இட்டாலிக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபாண்ட் வந்து இட்டாலிக்கில் போயிடும். ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் வெயிட் கொடுக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து எத்தனை பிக்சலில் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 100 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஃபாண்ட் வெயிட் கிடையாது, ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டாக அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் போல்டாக இட்டாலிக்கா அந்த இதெல்லாம் வந்து இங்கே கொடுக்குறது. அண்ட் வந்து ஃபாண்ட் சைஸ். ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன சைஸில் உங்களுக்கு வேணும். ஸோ லார்ஜர், மீடியம், ஸ்மால், எக்ஸ் லார்ஜ், எக்ஸ் ஸ்மால். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸோட இது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து 20 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்து சேவ் பண்ணேன் அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் இங்கே இட்டாலிக்குன்னு இருக்குது. நீங்கள் நார்மல்னு கொடுத்தீங்கன்னா அந்த இட்டாலிக் வந்து போயிடும். பை டிஃபால்ட் நார்மலாக தான் இருக்கும். ஸோ நார்மல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இட்டாலிக் வந்து நார்மலாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம வெப்சைட்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட்டு. அண்ட் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து நம்ம ஒரு எலமெண்ட் வைக்கிறது, டிவ் எலமெண்ட் வைக்கிறது, அந்த டிவ் எலமெண்ட்டுக்கு வந்து எப்படி பார்டர் ரேடியஸ் கொடுக்குறது. ஸோ சம்டைம்ஸ் இமேஜஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜஸோட பார்டர் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.